எபிசோட் 13. பழனி ரொம்ப அவசரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றார். அங்கே இருக்கும் கார்த்திகேயனிடம், சொல்லுங்க சார், நீங்கள் எதுக்காக என்னை அவசரமாக வர சொன்னீங்க என்று கேட்க, பழனி சார், உங்கள் பையன் உயிரோட இந்த ஃபுட்டேஜில் இருக்கான் பாருங்க. அவன் இறந்ததுக்கு பின்னாடி அவன் உசுரோடு இருக்கான். எனக்கு இது புரியலை என்று கூறவும் பழனி அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். மறுபுறம் ராஜசேகரின் உடலை வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. அவர் திடீரென்று தன்னைத்தானே எரித்து இறந்து விட்டார் என்று போலீசாருக்கு ஒரு பக்கம் விசாரித்து கொண்டிருந்தார்கள். இன்னொரு பக்கம் ராஜசேகரின் இறப்பு அறிந்து வீட்டிற்கு வந்தார் சக்கரவர்த்தி. அவர் கையில் மாலையுடன் வந்தார். அந்த சடலத்துக்கு மேல் மாலையை போட்டு அதன் பிறகு அந்த சடலத்தை பார்த்து கொண்டு நிற்கும்போது சந்தோஷ் இன்னொரு பக்கத்திலிருந்து மாலையுடன் வந்து கொண்டிருந்தான். சக்கரவர்த்தி சந்தோஷை கவனிக்கவில்லை என்றாலும் அவரை சந்தோஷ் பார்த்து விட்டான். ஒரு நிமிடம் அவன் ராஜசேகரின் உடலுக்கு பதிலாக சக்கரவர்த்தியின் உடல் அதில் இருப்பது போல் யோசித்து பார்த்தான். தனக்கு தானே சிரித்து கொண்டே அப்படியே நின்று கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் சிறிது கூட பயப்படாமல் சக்கரவர்த்தியை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். மறுபுறம் ஜனனி வீட்டை டெக்கரேஷன் செய்வதாக கூறிவிட்டு வீட்டில் இருக்கும் அனைத்து ஃபோட்டோவை அழகாக ஃப்ரேம் செய்து வாங்கி வந்திருந்தாள். அதன் பிறகு அந்த ஃபோட்டோக்களை அழகாக ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் சிவத்தில் செட் செய்தாள். நடுவில் அழகாக கலராக சீரியல் லைட்ஸ் எல்லாம் போட அது பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதை பார்த்த அம்மா சத்தியவேணி ரொம்ப சந்தோஷம் அடைந்தாள். அவளுக்கு இது ரொம்ப பிடித்திருந்தது. ஆனால் ஜனனி சந்தோஷ் இதை பார்த்திருந்தாள். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பானே என்று யோசித்து கொண்டிருந்தாள். வெளியில் ஜோர் என்று மழை பெய்து கொண்டிருப்பதால் குழந்தைகளுக்காக சத்தியவேணி பஜ்ஜி, சட்னி மற்றும் காஃபியை கொண்டு வந்து தந்தாள். எல்லோரும் சுற்றி உட்கார்ந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். மழையை ரசித்து கொண்டிருந்தார்கள். மறுபுறம் பழனி அந்த ஃபுட்டேஜை ஒரு முகமூடி போட்ட ஒருவர் அந்த தீயிலிருந்து சந்தோஷை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருந்ததை பார்த்தார். ஆனால் சக்கரவர்த்தி ஒரு கட்டத்தில் அவனே அடித்து போட அவன் மயங்கி விழுந்தான். அதன் பிறகுதான் சந்தோஷ் இறந்து போயிருக்கிறான். சிறிது நேரத்துக்கு முன்பு சக்கரவர்த்தி பார்த்த ஒரு சிரிப்பதை பார்த்த பழனிக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அந்த முகமூடி போட்டிருந்த அந்த ஆள் யார்? சந்தோஷின் சிரிப்பின் காரணம் என்ன? சாவோட விளிம்புல யாருமே சிரிக்க மாட்டாங்க, ஆனா ஏன் சந்தோஷ் சிரிச்சான் என்று பழனி யோசிக்க ஆரம்பித்தார். மறுபுறம் சக்கரவர்த்தி பின்னாடி வந்த சந்தோஷ் அவர் முதுகில் கை வைக்க உடனடியாக சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார். அங்கே சந்தோஷ் நிற்பதை பார்த்து அதிர்ந்து போனவர் அவர் வாயிலிருந்து வார்த்தையே வரவில்லை. சிலை போல் நின்றார். இதை பார்த்த சந்தோஷ் சிரித்து கொண்டே மெதுவாக அந்த மாலையை அந்த பிணத்திற்கு மேல் போட்டுவிட்டு அவரை பார்த்து சிரித்தான். அதன் பிறகு அவர் காதோரம் சென்று, அடுத்தது நீதான் என்று கூற சக்கரவர்த்திக்கு பயம் வந்தது. அதன் பிறகு கண்ணை கசக்கி கொண்டு அவன் திரும்பி பார்க்க அங்கே சந்தோஷ் இல்லை. இதை பார்த்து சக்கரவர்த்திக்கு பயம் அதிகரித்தது. சிறிது கூட யோசிக்காமல் அங்கிருந்து அவசரமாக கிளம்பி விட்டார். மறுபுறம் ஜனனி மற்றும் அர்ஜுன் பஜ்ஜிக்காக சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது டிவி நியூஸில் பிரபல தொழில் அதிபர் தீக்குளித்து தற்கொலை, அவர் தற்கொலைக்கு காரணம் என்ன என்று போலீஸ் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று நியூஸில் வந்தது. அந்த நேரம் பழனி வீட்டிற்கு வர அந்த நியூஸை பார்த்து அவர் அதிர்ந்து நின்றார். அப்பாவை பார்த்த அர்ஜுன் சிரித்து கொண்டே, ஹே ஜனனி, அப்பா வந்துட்டாரு, இனி என் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லு. அப்புறம் கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். ஐ எக்ஸ்பெக்ட் அ லாட் ஃப்ரம் யூயா. போய் கம்ப்ளைண்ட் பண்ணு. கமான் ஜனனி, என் மூஞ்ச பார்த்துட்டு இருக்காத. அப்புறம் இன்னொரு பஜ்ஜியை நான் திருடி சாப்பிடுவேன், அப்புறம் கோவம் வரும் உனக்கு என்று அர்ஜுன் கூறிக்கொண்டே சிரிக்க ஆரம்பித்தான். அவன் சிரிப்பை பார்த்து கோபம் அடைந்த ஜனனி, எரும மாட்டுக்கு பிறந்த பண்ணி, என்னோட பஜ்ஜி திருடி தின்னது மட்டும் இல்லாமல் ஓரா பேசுகிற, கிண்டல் வேற பண்ணுற, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு என்று அவள் முறைத்து கொண்டிருந்தாள்.
ஜனனிமா? எரும மாட்டுக்கு எப்படி ஜனனிமா பண்ணி பிறக்கும்? இது சயின்ஸ்லேயே இல்லையே என்று நக்கலாக கேட்டான் அர்ஜுன். ஆமாம் ஆமாம், அது இப்போ ரொம்ப முக்கியம். மூஞ்சப்பாரு, குரங்கு குரங்கு. இப்போ மரியாதை என் பஜ்ஜியை கொடுக்க போறியா, இல்லை நான் ஒன்று என்ன பண்ணுவேன்னு தெரியாது, கூடுடா என்று அவள் கேட்க அவன் ஜாலியாக சாப்பிட ஆரம்பித்தான். முடிஞ்சா என்ன பிடிச்சி வாங்கிக்கோ என்று கூற அவள் கோபமாக முறைக்க ஆரம்பித்தாள். இதை பார்த்த அர்ஜுன், இப்படி பார்த்தா நாங்கள் பயந்துடுவோமா? வேற ஏதாவது ட்ரை பண்ணு என்று அர்ஜுன் கூற 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தார்கள். 2 பேரின் சத்தத்தில் தன் நிலைக்கு வந்த பழனி திரும்பி பார்த்தார். மறுபுறம் தேவகியின் வீட்டிற்கு 4 பெண்கள் கையில் குழந்தைகளுடன் வந்து நின்றார்கள். அவர்கள் பயங்கரமாக அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் யார் என்று தேவகிக்கு தெரியவில்லை. அந்த 4 பெண்களுக்கும், என்னம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க, யார் நீங்கள் என்று தேவகி கேட்க, அதில் ஒரு பெண், என் பேர் கீர்த்தி, அது என்னோட கணவர் என்று கூறினார். இதை கேட்ட மற்ற பெண்களும், இல்லை இல்லை அவர் என்னோட கணவர் என்று சண்டை போட ஆரம்பித்தார்கள். இதை கேட்ட தேவகி இன்னும் மனமுடைந்து போய் அழ ஆரம்பித்தாள். இதையெல்லாம் பார்த்த விஸ்வா பயங்கரமாக சந்தோஷம் அடைந்தான். எப்போவாவது தன் தந்தையின் சுயரூபத்தை தன் அம்மா தெரிந்து கொண்டாள் என்று அவன் சந்தோஷம் அடைந்தான். மறுபுறம் பாபா சங்கர் மண்டையை போட்டு குழப்பிக் கொண்டிருந்தான். இறந்து போனவன் எங்கே தேடுவது? அவன் எங்கே இருக்கிறான் என்று எனக்கு எப்படி தெரியும்? அவன்தான் இறந்து விட்டானே, இனி நான் இறந்து போய் அவனை பிடிக்க முடியும் என்று அவன் யோசித்து கொண்டிருந்தான். மறுபுறம் சக்கரவர்த்தி அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி கொண்டே இருந்தார். கூடவே ராஜசேகர், அவனாக சாகவில்லை, அவனை யாரோ கொன்று விட்டார்கள், இது தற்கொலை இல்லை கொலை என்று அவர் யோசித்து கொண்டு இருக்கும் போதே யாரோ கதவை திறப்பது போல் சத்தம் கேட்டது. சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார். அங்கே ஒரு கருப்பு உருவம் நின்று பார்த்து கொண்டிருந்தது. சிறிது நாள் இப்படியே போனது. தேவகி அம்மா அந்த 4 பெண்களை கூட்டி பேசி கொண்டிருந்தாள். அந்த 4 பெண்களின் அழுகுரல், அவர்கள் பட்ட வேதனை எல்லாம் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதை கேட்ட தேவகிக்கு ரொம்ப கஷ்டமாக அவர்களுக்கு தேவையான உதவிகளை அவள் செய்தாள். மறுபுறம் சந்தோஷ் கோயிலுக்கு சென்று சாமி கும்பிட்டு விட்டு அப்படியே வெளியே நடந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு கார் ரொம்ப வேகமாக அவனை நோக்கி வர அவன் மனதில் ஏதோ ஒன்று தப்பு நடக்கப் போகிறது என்று தோன்றியது. அப்போது அவன் திரும்பி பார்க்க அங்கே ஒரு காரில் இருந்து 8 ஒரு 10 நபர்கள் ஒரு அருவாவுடன் அவனை தாக்க வந்தார்கள். சந்தோஷ் தன் உயிரை காப்பாற்ற ஓட ஆரம்பித்தான். அப்போது ஒருவன் சந்தோஷின் கழுத்தில் வெட்டிவிட சந்தோஷ் அங்கே மயங்கி கீழே விழுந்தான். மீண்டும் சந்திப்போம்.